சதன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிவிகே, இந்த டிவிகே வந்து இன்றைக்கி எந்த கட்சியோட கூட்டணி சேரும், அதிமுகவுடையா பாஜகவுடையா இல்லை தனிச்சா அப்படின்னு பல்வேறு யூகங்கள் வந்து இழந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் மட்டும் சைலன்ஸாக இருக்கார். ஏன்னா இப்போ அதுக்கான இப்போ கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அந்த 41 பேர் உயிர் விட்டாங்க. அவங்களுக்கு வந்து முறைப்படி தாவைக்க சார்பில் வந்து 20 லட்ச ரூபா வந்து கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. ஆனால் 2 பேருக்கு மட்டும் பாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அது என்ன காரணம்னா, அவங்க உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அதுக்கு வந்து சரியான அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கு மட்டும் நிறுத்தி வச்சுட்டாங்க. இது வந்து உண்மையிலே ஒரு ஒரு தவறுதான முடிவு தான் சொல்லணும். ஏன்னா கொடுத்தா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கணும். ஆனால் தேவைக்கு சார்பில் கொடுக்கல. சரி, நம்ம வீடுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி விஷயத்தில் வந்து விஜய் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ திமுக வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே தாவேகா வந்து திமுகவோட சேராது. ஏன்னா திமுக வந்து எல்லா கூட்டத்துலேயுமே வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. எதிர்ப்பான ஒரு குரலை கொடுத்துருக்காரு விஜய். ஆனால் இப்போ விஜய் வந்து எந்த கட்சியோட கூட்டணி சேருவார், இப்போ எல்லாரும் யூகங்களும் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி சேருவார் அப்படின்னு தான் நிறையா யூகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இப்போ எடப்பாடி கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிமுக அதிமுக அதாவது தாவேகா கொடியை பிடிச்சிட்டு தாவேகா தொண்டர்கள் இருந்த மாதிரி நிறையா புகைப்படங்கள் வந்து வெளியாகிருக்கு. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க பிஜேபி தாவேகா, அதாவது மாதிரி பன்னீர்செல்வம் டிடிவி இந்த மாதிரி ஒரு தனி கூட்டணி உருவாகலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் யூகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது உண்மையோ, ஆனால் விஜய் வந்து இன்னும் வந்து வாயை திறக்கலை. ஏன்னா தாவேகா தரப்புலேருந்து தனிச்சு போட்டின்னா எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து விஜய் தான். இப்போ எடப்பாடி கூட போனோம்னா கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த அதிமுகவில் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் இருந்தாலும் அதிமுக வந்து ஒரு பலமான கட்சி. அவங்க வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி விட்டு கொடுத்தாலும் விஜய்க்காக விட்டு கொடுத்து அதிமுக கூட்டணி வச்சா அந்த அதிமுக தொண்டர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே பொறுத்தவரை விஜய் மட்டும்தான் தெரிகிறார். மற்ற அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தெரியவே இல்லை. கட்சிக்கு வந்து 2ஆம் கட்ட தலைவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது வந்து இன்னும் வந்து ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலோட கட்சி இருக்கா என்னன்னு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா இப்போ நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஒவ்வொரு சந்தா எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தொண்டர்கள் இருப்பாங்க. கட்சி தொண்டர்கள் நமக்கே தெரியும் எந்த அதிமுக தொண்டர் திமுக தொண்டர்கள் எந்த விதமாக இருப்பான்னு. ஆனால் இப்போ தாவேகாவுக்கு பொறுத்தவரையில் அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ உருவான மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ கரூர் சம்பவத்துக்கு முன்னகட்டி நிறைய ரொம்ப எழுச்சியோடு இருந்தது. விஜய் ஒவ்வொரு கூட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா வந்து ரொம்ப படு ஸ்பீடில் இருந்தது. ஆனால் இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு பார்த்தோம் மெல்ல மெல்ல அவங்க இந்த வழக்கு இந்த மாதிரி வந்தவுடனே ஒரு மெல்ல மெல்ல ஒரு தேய்மானம் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஆனால் இந்த கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரை தாவேகா அந்த தேர்தல் நேரத்தில் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தாவேகா பொறுத்தவரை தனித்து நின்று அவங்களோட வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து டிவிகே இருக்காங்க. ஏன்னா இப்போ கூட்டணி வச்சா கூட எந்த அளவுக்கு அவங்க தொகுதி கேட்க முடியும்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இது வரைக்கும் டிவிகேக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடியை விட அதிகமான ஓட்டு வங்கி விஜய்க்கு இருக்குது அப்படிங்காங்க. ஏன்னா இப்போ கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவுக்கு வந்து 23% இருக்குது அப்படிங்காங்க. இப்போ நமக்கு வந்து திமுக பொறுத்தவரை ஏற்கனவே 40% மேலே அவங்களோட கூட்டணி எல்லாம் சேர்த்து வாக்கு வங்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனால தான் அவங்க வந்து சென்ற தேர்தலில் வந்து எளிதாக வந்து வெற்றி வாக ரொம்ப அதிக அசுர பலத்தில் வெற்றி அடைஞ்சாங்க. பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதாவது இப்போ சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்போ கடைசியாக நடந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி சக்தி வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துச்சு. அந்த அளவில் பார்த்தா இப்போ திமுகவை எதிர்க்கிறதுனா கண்டிப்பாக அதிமுகவுக்கு 40% மேலே வாக்கு வங்கி வேணும் அப்படிங்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு 23%. விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து சில பேர் வந்து 10%ங்காங்க, சில பேர் 23%ங்காங்க. ஏன்னா எடப்பாடியே முந்திட்டார் விஜய் அப்படிங்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக அந்தான்னு சொல்லி ஒரு 40% மேலே வச்சு அந்த திமுக வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கூட்டணியாக இருக்குன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் எதிர்பார்க்காங்க. ஆனால் பிஜேபி இது வரைக்கும் தாவேகாவை பற்றி எந்த பதிலும் சொல்லலை. ஏன்னா ஒரு
பொதுவாக விஜய்க்கு வந்து கரூர் விஷயத்தில் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆதரவு குரல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், பாரதிய தமிழக தலைவர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு அதாவது ஆதரவான நிலைப்பாட்டை வந்து எடுத்துக்காங்க. என்ன காரணம்னு சொன்னால், இப்போ 41 உயிர்கள் இறந்த பிறகும் கூட, ஏன்னா அது விஜயோட கூட்டம். அந்த 41 உயிர் இறந்தவங்க கூட விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறது வந்து ஒரு சில பேரை ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு முகஞ்சுளிக்கத்தான் வச்சிருக்கு. ஏன்னா முதல்ல பொறுப்பாளர் வந்து விஜய் தான். அந்த கூட்டத்துக்கு பலியானதுக்கு முதல் பொறுப்பாளர் விஜய் வந்து காரணம். அதாவது விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லாட்டா கூட, விஜய் வந்து தன்னோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டு களத்தில் வந்து நின்றுக்கணும். ஆனால் அது ஒரு செய்யலை அவர். ஏன்னா அது வரைக்கும் அவர் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வெளியிலையும் வரல. அவங்களோட கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் இந்த மாதிரி ஒரு சில மாவட்ட செயலெல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வெளியே வந்திருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் விஜயோட வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக அவர் அடுத்த கட்சியோட கூட்டணி சேர போகிறாருன்னா கண்டிப்பாக அவர் எவ்வளோ தொகுதி கேட்பார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. 1000 கேள்விகள் தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கே போனால் கூட ஒரு விஜயகாந்த் கொடுத்த மாதிரி ஒரு 40 சீட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் இப்போ விஜய் வந்து 2026 தேர்தலில் எப்படி முடிவு எடுக்காருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ விஜய் வந்து டிவிகே, பன்னீர்செல்வம், டிடிவி, அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு புதிய கூட்டணியை வந்து விஜய் உருவாக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி உருவாக்குனா கூட அவர் அந்தளவுக்கு ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாக்கு சதவீதம் வருமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ விஜயின் தனியாக நின்னா கூட அவர் கணக்குலேயே பார்த்தா கூட ஒரு 10%, 12% டிடிவி, அண்ணாமலை, பன்னீர்செல்வம் இது மாதிரி இப்போ அவங்களோட சேர்த்து பிஜேபி சேர்ந்தால் கூட கண்டிப்பாக 20% வந்து 25% வந்து தாண்டாது. அது கண்டிப்பாக ஒரு முதல்வர் ஆவதுக்கான வாக்கு வங்கியை வந்து ஏற்படுத்தாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்காருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டிவிகே, டிடிவி, அதாவது பிஜேபி, அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கூட்டணியை வந்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி.